அக்கா நீ சூப்பரா இருக்குன்னு சொல்றான். டேய், அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லல, அப்புறம் நான் கொண்டு வந்த பூ நல்லா இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு நீ கொண்டு வந்த பூ நல்லா இருக்குன்னு சொல்றான். நாளைக்கு நீ சூப்பரா இருக்குன்னு சொல்ல போறான். நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இப்படி எல்லாம் பேசுன உன் பல்ல உடைச்சிருவேன். முருகா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இப்போ பாத்தியா நீ சூப்பர் ஃபிகர்னு உன்னை பார்த்து சொல்லிட்டு போறான். டேய், உன்னை கொல்ல போற பாரு. நீயே அவனை கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. அவன் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ப கூடாது. நீயே யோசிச்சு பாரு. நாம 2 பேரும் இங்க தனியா இருக்கோம். அவனுக்கு ஏதாவது தேவைன்னா ஏன்ட்ட கேட்கலாம்ல. எல்லாத்துக்கும் உன்கிட்ட தான் கேட்கறான். ஏன்? ஏன்னா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அதான் உன்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா உனக்கு ரூட்டு போறான் தானே அர்த்தம். உன்ன அவன் ஒரு மனுஷனாவே மதிக்கல. ஐயா, அதனால தான் என்கிட்டயே பேசுறான். போற வரைக்கும் வாய மூடிக்கிட்டே இருக்கணும், இல்ல தொலைச்சிருவேன். வாய மூடு. டேய், அவன் என்கிட்ட மட்டும்தான் பேசுறான்னு சொன்ன. இப்ப ஜூஸ் எனக்கு மட்டுமா கொடுத்தான்? உனக்கும் தானே கொடுத்தான். கொடுத்த உடனே வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கிற. வெக்கமா இல்ல? அப்ப அவன் உனக்கு ஒரு ரூட் விடுறானா? என்னக்கா பேசுற நீ? ஐயோ, என்னடா? டேய், ஒண்ணும் இல்ல, ஜூஸ கடகடன்னு குடிச்சானா வயிறு கலக்கிடுச்சான். அதான் ஓடுறான். இங்க பாரு. ஐயோ, இந்த முருகைய மாத்திரையெல்லாம் எங்க வச்சானோ தெரியல. டேய் முருகா, ஏ சுந்தரி. சுந்தரியா? பாடி இங்க. என்ன? ஆமா, புருஷனை குளிப்பாட்டாம நீ இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அவரை குளிப்பாட்டணும்? அவருக்கு குளிக்க தெரியாதா? என்னடி விவரங்கிட்டவளா இருக்க? அதெல்லாம் நீ செஞ்சாதானடி உங்களுக்குள்ள அது அதான் என்னமோ சொல்லுவாங்களே, படிப்புல கூட வருமே, கெமிஸ்ட்ரியா? அது அது அதேதான், அது வரும்ல. பாட்டி சரியான ஆளா இருக்கே. வீட்டுல பெரியவங்கன்னு நாங்கெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே. இல்லைன்னா இத்தனை பேரன் பேத்திங்களை எடுத்து வளர்த்திருக்க முடியுமா? போடி, போய் அவரை குளிப்பாட்டி விருந்துக்கு கூட்டிட்டு வாடி போ. எனக்கு வெக்கமா இருக்கு. ஆஹா, வெக்கமாமல்ல வெக்கம். கல்யாணம் ஆன இத்தனை நாளா கதவை பூட்டிக்கிட்டு புருஷன் கூடவே இருந்தவ வெக்கத்தை பத்தி பேசுறியா நீ? ஏண்டி, காரணம் இல்லாம ஒரு போன் பண்ணியாடி நீ? அது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பாட்டி. போய் அவரை குளிப்பாட்டி கூட்டிட்டு வா போ. வெக்கமாமல்ல வெக்கம். சின்ன வயசுல இவளை என்ன பார்த்த மாதிரியே இருக்கு.
என்ன எதுக்கு டவல் எடுத்துட்டு வந்திருக்க? எங்க பாரு, இடுப்புக்கு ஒரு டவல், அங்க பாரு தலைக்கு ஒரு டவல், இதோ சீயக்கா சோப்பு ஷாம்புன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஒன்னும் உங்களுக்கு டவல் கொடுக்க வரல, அப்புறம் உங்களை குளிப்பாட்ட வந்திருக்கேன். என் கூட வான்னு சொன்னதுக்கு வெக்கப்பட்டு ஓடுன. இப்ப என்ன குளிப்பாட்ட வந்திருக்க? பாட்டி என்னடானா உன் புருஷனை போய் குளிப்பாட்டுன்னு டார்ச்சர் பண்றாங்க. நீங்க என்னடானா என்ன கலாய்க்கிறீங்க. நீ ஒண்ணு குளிப்பாட்ட வேணா, நானே குளிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இப்படியே போனா பாட்டி என்ன உள்ளவே விட மாட்டாங்க. நான் வந்த வேலையை முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்புறேன். ஐயோ, பாட்டி கிட்ட நீ தான் குளிப்பாட்டான்னு போய் சொல்லிக்கிறேன், விடு. அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் பொய் சொல்ல கூடாது. பொய் சொன்னா சாமி கண்ணு குத்தும். ஆமா, குத்தும் 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 குத்தும். போதும் போதும். என்னாச்சு? என்னாச்சு? கொஞ்சம் சில் தண்ணியா மிக்ஸ் பண்ணு, ரொம்ப சூடா இருக்கு. சின்ன குழந்தைங்க கூட சுட தண்ணியில குளிக்கும். இவர் என்னடானா சூடா இருக்கு. இதுவே சூடா இருக்குங்கறாரு. என்னால தாங்க முடியுமா? ஓகே. பார்வை அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல, கோச்சிக்காம உள்ள வாக்கா. இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேசவன் நீங்க வரலன்னு சொன்னாரு. நான் தான் அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இப்ப நடந்துருச்சுல்ல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்க லேட் ஆகுதுங்கிறதுக்காக அவனை எல்லாரும் சேர்ந்து இப்படி குத்தி குத்தி காமிச்சு அவனை நோகடிப்பீங்களா? அதுல அப்படி என்னதான் சந்தோஷம் கிடைக்குதோ. ச்சே, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு வெற்றி. ஓ அக்கா, நான் மாப்பிள்ளை ஏதாவது சொன்னா அப்பா பேசுறதுக்கு நான் என்னக்கா செய்யணும்? இப்ப கூட நான் அவர்கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருக்கேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்கா, உனக்காக இந்த தம்பி ஆசையா ஏற்பாடு பண்ண விருந்துக்கா பாதியிலேயே போகாதக்கா. மாப்பிள்ள, என் அப்பா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ என்ன மச்சான்? கோச்சிக்காம வாங்க மாப்ள. ஏன் மறுபடியும் பாட்டியும் அவரும் இவர் ஏதாவது சொல்றதுக்காகவா? நாங்களா வரல வெற்றி, வா போலாம். அக்கா, இனிமே அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கக்கா. ஏன் மேல சத்தியமா? அக்கா வாக்கா ப்ளீஸ். மாப்ள தயவு செஞ்சு வாங்க, உள்ள வாங்க. இந்த ஒரு தடவை பொறுத்துக்கோடி. உங்களுக்கு நான் எந்த நல்லது கெட்டதும் பண்ணி பார்க்கல. மாப்பிளைக்குன்னு எந்த முறையுமே செய்யல. இந்த விருந்துல கை வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு போனா எனக்கு நிம்மதியா இருக்கும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன நீங்க? தீபா வா உள்ள போலாம். இங்க பாரு, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். அத்தைக்காகவும் மச்சானுக்காகவும் நான் அதை பொறுத்துக்கிறேன். வா உள்ள போலாம். மாப்ள அதை கொடுங்க.
வாங்க அக்கா வாக்கா வாங்க. வா வெற்றி வாக்கா. வெத்தலை இருக்கா இல்லையான்னு போய் தெரியல. உட்காருங்க. முருகன் வெளியே போனாதான் வாங்கிட்டு வர சொல்லணும். ம். ஆ. பெரிய மகாராஜா பரம்பரை போல டைமுக்கு சாப்பிட்டுருவீங்க. ஆமா, எப்பவுமே நீ அங்கதானே உட்காந்துருப்ப. இப்ப என்ன புதுசா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? ஏங்க ஏதாவது சொல்லிட்டா போதும், அப்படியே முகத்தை மாத்திடுவ. ஏய் ரகுரா, எப்ப பார்த்தாலும் ஏன்டா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா நீ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு. எல்லார்கிட்டயும் நல்ல பரிதாபத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு நல்லவன்னு பேர் எடுத்து வச்சிருக்கல. இதை வச்சே காலத்தை ஓட்டிட்டு விட. நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. முருகா, உட்காந்து சாப்பிடுடா. டேய், போ. ப்ளீஸ் சாப்பிடு. இப்ப சந்தோஷமா உனக்கு? எழுந்து போயிட்டான். என்னங்க உங்க பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் நீங்க அவனை ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? எதிரியா இருந்தாலும் சாப்பிடும்போது எழுப்ப கூடாது, அது ரொம்ப பாவம். அவரும் இந்த வீட்ல ஒரு ஆள் தானே. அவர் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்காரு? ஆமா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன்கிட்ட சண்டை போடலன்னா எனக்கு பைத்தியம் முத்திரும். போதுமா? ஆமா, முத்தி உன் துணியை நீயே கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓடு. எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இவன் மட்டும் என்ன கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாரும் சாப்பிட வெயிட் பண்றோம்ல, அந்த மாதிரி இவர் இருக்க முடியாதோ? அவருக்கு மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா? ஏங்க, காலையில இருந்து எல்லா வேலையும் அவன் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு பசிக்காதா? ஆமா, அவன் மட்டும்தான் இந்த வீட்டுல வேலை பார்க்கறானா? நாங்கெல்லாம் என்ன வெட்டியாவா சுத்திட்டு இருக்கோம்? ஆனா ஊனா இதை ஒண்ணு சொல்லிடுங்க, அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருங்க கூடவே. என்ன பண்றான்னு தெரியல அவன். இத வர. டேய் 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 டேய், பொழுது விடிஞ்சு பொழுது போனா அவனை திட்டுறதே இவருக்கு வேலையா போச்சு. மாத்தவே முடியாது. அக்கா போயிடலாமா? அக்கா ஒரு நிமிஷம். இப்போ உள்ள திட்டிட்டு போனார்ல, அவரு யாரு? அவர் தான் என் வீட்டுக்காரரு. திட்டு வாங்கிட்டு போனார்ல முருகன், அவருக்கு இவரு என்ன வேணும்?
என் வீட்டுக்காரரோட அண்ணன். அண்ணனை போய் யாராவது திட்டுவாங்களா? அவங்க 2 பேருக்குமே பிடிக்காதா? ம். முருகன் சின்ன வயசுல இருக்கும்போதே அவனோட அப்பா அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அத்தையும் மாமாவும் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வளர்த்தாங்க. ஆனா முருகன் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அத்தைக்கு என் வீட்டுக்காரரு, கேசவன், துளசி, அஞ்சலி எல்லாரும் பிறந்தாங்க. முருகனுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது. ஆனாலும் எங்க அத்தை மாமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சொந்த பையன் மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் முருகனை ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அதான் எப்படி? பாவம் முருகன். அவனுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை அந்த கடவுள் அமைச்சு கொடுக்கணும். அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சோக கதையா? ஆமாண்டா. இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. ஆனா இவரு இந்த வீட்ல யாரோ தன்னோட ரத்த சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட இந்த வீட்டுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாரு. திட்டுறதெல்லாம் பொறுத்துக்கிறாரு. மனசுக்குள்ள இவ்ளோ சோகத்தை வச்சுக்கிட்டு அத கொஞ்சம் கூட வெளியே காட்டாம எப்பவும் சிரிச்ச முகமா இருக்காரு. அந்த சிரிப்புக்கு விலையே கொடுக்க முடியாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறது தப்புடா. அவங்கெல்லாம் தன்னோட சோகம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தன்னோட சிரிப்பால சோகத்தை மறைச்சுக்கிறாங்க. இவரு அப்படியான ஒருத்தர் தான். கடவுளே, நான் உன்கிட்ட என் கனவுல வரதெல்லாம் வரமா கேட்டேன். ஆனா அதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. காசா பணமா வேண்டுமேனு வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இவர மாதிரி ஒருத்தரை எனக்காக அனுப்பி என் வாழ்க்கையவே மாத்திட்ட. நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். என் புருஷன் எப்பவும் நல்லா இருக்கணும். அது போதும் எனக்கு. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் அழகாக்கத்தான் கடவுள் என்ன உன்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. நீ என்ன மட்டும் நம்பு, எனக்காகவே இரு. நீ பார்க்காத உலகத்தை நான் உனக்கு காட்டுவேன். கடவுளே, அஞ்சலி எப்பவும் என் கூட இருக்கணும். ஒரு நொடி கூட என்ன தவிர வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அந்த வரத்தை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும். கடவுளே, நம்மகிட்ட நான் என்ன கேட்க போறேன்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி எப்பவுமே என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்.
நாளைக்கு இன்னும் நல்லா கிராண்டா விருந்து வச்சு சீர் கொடுத்து அனுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க நாளைக்கு வரைக்கும் இங்கதான் இருக்கணும். இல்ல அத்தை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மாப்பிள்ள இருப்பாரு. மாப்பிள்ள எனக்காக. அக்கா. அம்மா, நாங்க வரோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வாங்க வாங்க. வா. வாக்கா. கவின், என்னடா தேடிட்டு இருக்க? திருந்தவே மாட்டியா நீ? உன்னை பெத்த அம்மாவை விட உனக்கு குடிதான் பெருசா போச்சா? மா, இப்போ உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க தேவையில்ல. எனக்கு குடிக்க பணம் வேணும். முடிஞ்சா குடு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. என்னை எப்படியே விட்டுரு தயவு செஞ்சு. இங்க பாருடா, இன்னியோட இந்த குடி, அந்த அஞ்சலி எல்லாத்தையும் மொத்தமா புதைச்சிட்டு நாளையில இருந்து ஒரு நல்ல மனுஷனா மாறு. இல்ல உன்னை பத்தின எல்லா உண்மையையும் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இன்னைக்கே முடிவு பண்ணு. உனக்கு உன் அம்மா வேணுமா, இல்ல யாரோ ஒருத்திக்காக உன் வாழ்க்கைய அழிச்சுக்க போறியான்னு? ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? உன் மேல நாங்க உயிரையே வச்சிருக்கோம்டா. கவின், என்ன அம்மாவும் பையனும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லங்க. துணியெல்லாம் வாஷிங் போடாம அப்படியே வச்சிருந்தான். எல்லாம் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, ரெண்டு பேரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. எங்கங்க? நீ தானே துணி எடுக்க போகணும்னு சொன்ன, மறந்துட்டியா? ஐயோ, மறந்தே போயிட்டேன். நான் வேற யோசனையில இருந்தேன். அது சரி, அவனுக்கு மட்டும்தான் ட்ரெஸ்ஸா, எனக்கு இல்லையா? என்ன இப்படி கேக்குற? உனக்கும் தான். முதல்ல ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்புங்க. அப்பா, இன்னைக்கே போகணுமா? எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு. நாளைக்கு போலாமா? டேய், நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, அப்பா சொல்றது கரெக்ட். நாம இன்னைக்கே போலாம். முதல்ல ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. டேய், அவரு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு பாத்தியா? அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதடா. அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தோட மரியாதைக்காக மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருக்கா. அதே மாதிரி நீயும் எங்களுக்காக மாறுடா. நாங்க சொல்றத கேட்டு வாழ பாருடா. என் பேச்ச கேட்கலனா சீக்கிரமே இந்த வீடு சுடுகாடாயிடும். புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் கிளம்பி வா. ஏக்கா, நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பதிலா கடைக்கு போயிருந்தா நல்லா வியாபாரம் பார்த்திருக்கலாம். இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. பூ வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க.
அம்மா வேற தனியா இருக்காங்க. டேய், நாம என்ன இங்க விருந்துக்கா வந்திருக்கோம்? பூ ஆர்டர் கொடுத்திருந்தாங்க, அதுக்காக வந்தோம். இப்ப நம்மள அவங்க இருன்னு சொன்னாங்கல்ல, அதனால இருக்கோம். வரட்டும், காசை வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவோம். வேண்டாங்க. ரேவதி, இந்தாம்மா வாங்கிக்கோ. இது பூவுக்கான காசு. கொஞ்ச நேரம் காக்க வச்சிட்டனா? ஐயோ பரவாயில்லக்கா, நீங்களாவது முழு பணத்தையும் கொடுத்துட்டீங்க. சில கிராக்கிங்க இருக்காங்க, சொல்ற காசு ஒண்ணு குடுக்கற காசு ஒண்ணுமான்னு ஏமாத்துவாங்க. கேட்டா அந்த பூ நொட்ட இந்த பூ குட்டன்னு கதை சொல்லுவாங்க. அப்புறம் சண்டை போட்டுதான் அந்த பணத்தையே வாங்கிட்டு போனோம். அப்படியா? ஆனா நீங்க பேரம் பேசாம மொத்தமா கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றிக்கா. பேரம் பேசுறதுக்கு யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்குமா? இப்போ பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பில்லுல என்ன விலை போட்டிருக்குமோ அது அப்படியே நாம கொடுத்து பொருளை வாங்கிட்டு வருவோம். அங்கெல்லாம் 10 பைசா குறைச்சு நாம பேசவும் மாட்டோம், பேசினாலும் அவங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உன்ன மாதிரி பூ விக்கிறவங்க, கீரை விக்கிறவங்க கிட்ட பேரம் பேசி மிச்சம் பண்ணி சாதிச்சுட்டதா நாமளே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு வராதுமா, அப்படி பண்ண கூடாது யாரு. சரியா சொன்னீங்கக்கா. உங்க மாதிரி மனசு எல்லாருக்கும் வந்துட்டா எங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லா இருப்போம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரி இரு, இவ்வளவு நேரம் இருந்துட்டல, இன்னும் கொஞ்ச நேரம் தான் சாப்பாடு ரெடி ஆயிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டு போலாம். இரு. ஐயோ இல்லக்கா. என்ன? அம்மா கடையில தனியா இருக்கு, இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற, அது தனியா கஷ்டப்படும். நாங்க போறோம். சரி சரி. என்ன நீ கொஞ்ச நேரம் இருப்பியா? சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி உனக்கு தரேன்னு சொல்றான். ஐயோ வேண்டாம்க்கா. சொல்றேன்ல, இரு, பேக் பண்ணி கொடுத்துறலாம்டா. ஐயோ வேண்டாம். கடவுளே, அந்த பொண்ணோட நினைப்பே இவனுக்கு வரக்கூடாது. அவனை முழுசா நீதான் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். என் பையனுக்கு நல்ல புத்திய கொடு. அவன் இந்த குடிப்பழக்கத்தை விடணும். என் உயிரா நினைச்சவளே என்னை விட்டு போயிட்டா. இனி நான் சாமி கிட்ட வேண்டிக்க என்ன இருக்கு? கவினு, இந்த வருஷத்தோட உன் படிப்பு முடியுதுல்ல, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை நான் ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆமாங்க, அடுத்த மாசத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடியுது. ரிசல்ட் வந்த கையோட இவனை ஃபாரினுக்கு அனுப்பிடலாம். என்ன கோகிலா, நம்ம பிள்ளைய இங்கிருந்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க? அவன் இங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா உனக்கு? இல்ல, அவன் காலேஜுக்கு போனா கூட எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருப்பியே. வீட்டுக்கு வந்தா வெளியே எங்கேயுமே போக விட மாட்டியே, பக்கத்திலேயே உட்கார வச்சிருப்பியே. இப்ப அவனை சீக்கிரமா ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இது நம்ம புள்ளையோட ரொம்ப நாள் ஆசைங்க. அதான் அவனோட ஆசைய நிறைவேற்றணும் இல்லையா? அதுக்கப்புறம் அவன் நம்ம கூடவே இருப்பான். கவினு, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணணும்டா. ஃபாரின் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்கப்பா. சரி, பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். வாங்க வாங்க.
சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம் இருங்க. தலைவர் வந்துட்டாரு. அங்கே வரேன். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. என்ன தலைவரே, எங்க கிளம்பிட்டீங்க? ரொம்ப சந்தோஷமா போறீங்க போல இருக்கு. என்ன விஷயம்னு எங்களுக்கும் சொல்லலாம்ல? தலைவரே, முகத்துக்கு சன்ஸ்கிரீன் வாங்கி தேய்ச்சிக்கோங்க தலைவரே. வெயில் ரொம்ப உக்கிரமா இருக்குல்ல. டேய் பேசாமடா. தலைவரே, எங்க போறீங்க? எங்க கிட்ட சொல்லாமலே வண்டி கிளம்புது. போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கடா. எல்லாம் உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறோம். சொல்லுங்க தலைவரே. நம்ம கட்சிக்காரர் ஒருத்தருக்கு ஏதோ காவாய் தகராறா. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம கட்சியோட மகளிர் அணி தலைவர் இருக்காங்களே சுகந்தி, அவங்க வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு. அப்படியே அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம் தான் போறேன். என்னது, நம்ம கட்சிக்காருக்கு காவ தகராறா? யார் அவரு? அதுவும் எங்களுக்கே தெரியாம? டேய், ஒரு புதுசா சேர்ந்திருக்காரா, உனக்கு தெரியாது. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தலைவரே தலைவரே நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க, யார பார்க்க போறீங்க, என்ன பேச போறீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்களே எங்களுக்கு சொல்லிட்டா நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். அப்படியா? இல்லைன்னா அப்பா கிட்ட. என்ன மறுபடி பாக்குறியா? இல்ல தலைவா, உங்களை மிரட்ட முடியுமா? அண்ணிய தானே பார்க்க போறீங்க. ஆனா அக்காவும் மாமாவும் வீட்டுல இருக்காங்க. நீங்க எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும்? யோசிச்சு பாத்தீங்களா? டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா உங்ககிட்ட கேட்டா முதல்ல நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை அப்படியே சொல்லிருங்க. டேய், அப்படியே சொல்லலன்னு வெய்யே, இந்த வெற்றி கதை காலி. அப்புறம் உங்களை காலி பண்ணிடுவேன். வரட்டா? ஏய், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தலைவா, போய் அண்ணிய பாத்துட்டு வா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். பை தலைவா. ஆல் தி பெஸ்ட். நல்லா இருக்கு. ஓ, அம்மா பண்ணாங்களா? முருகா, நீ எப்பவுமே இப்படி சிரிச்சுட்டு தான் இருப்பியா? நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கூட கஷ்டமே இல்லைன்னு சொல்றல்ல முருகா, நீ ரொம்ப பெரிய நீ இந்த வீட்ல பிறக்கலையா? உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அத துளியும் வெளியே காட்டிக்காம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மனுஷனை பாக்குறது பெரிய அதிசயம்தான். உன்னை பார்க்கும்போது எங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது.
முருகா, உன் மேல ஆரம்பத்துல ரொம்ப கோவமா இருந்த. எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி சொல்லி திட்டுவேன். ஆனா உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ வேண்டாம், எனக்கு போதும். இங்க இருக்கு. டேய் மணி, அவன் சாப்பிடும்போது அவனை நிம்மதியா சாப்பிட கூட விடல. ஆனா நமக்கு பரிமாறும் போது இன்னும் வேணுமா இன்னும் வேணுமான்னு கேட்டு கேட்டு பரிமாறுறான் பாத்தியா? இதான் கடவுள் மனசுன்னு சொல்லுவாங்க போல. ஐயோ வேண்டாம் வேண்டாம். மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்கள பார்த்து பார்த்து உபசரிக்கிறான் பாத்தியா? இந்த குணம் எல்லாம் யாருக்கும் வராது. அக்கா, என்ன ரொம்ப உருகுற? அவனை பார்க்க பார்க்க மனசு ஒரு மாதிரி உடையுதுடா. அவனுக்கு பேச்சு வராமலேயே நமக்கு இவ்ளோ பிடிச்சிருக்குன்னா, பேச்சு மட்டும் வந்துருச்சுன்னா எவ்வளவு வேண்டிட்டு வருவேன். ஆனா இவனுக்கு யார் இருக்கா? அவன் மனசுல நினைக்கிறத அவனால சொல்லக்கூட முடியாதுல்ல. இந்த வெற்றியை அடிக்க இந்த உலகத்துல எவனும் பிறக்கல. ஆனா துளசி சொன்னதை செஞ்சாகணும், அனுதாபத்தை வாங்கி ஆகணும். வெற்றிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் வருத்தப்படணும். என்ன பண்ணலாம்? கடவுளே, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதுக்குதான் இத கட்டிக்கிட்டு துளசி முன்னாடி போய் நின்னு உங்களோட ஃப்ரெண்டு வந்து என் கைய உடைச்சிட்டாருன்னு நடிக்க போறேன். அப்படி சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க. வெற்றி, நீ வேற லெவல்டா. அரசியல்வாதி ரத்தம்னா என்ன சும்மாவா? இந்த கையா இல்ல இந்த கையா? பேசாம இந்த கைக்கே போட்டுற வேண்டியதுதான்.
பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. மாப்பிள கல்யாணமாகி இதோ இப்பதான் முதல் தடவை மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரி. லக்ஷ்மி அத்தை, வெற்றியா? லட்சுமி, வெற்றி வந்திருக்காப்புல போல இருக்கு.